பக்கமாக ஒரு பாட்காஸ்ட்டில் ரொம்ப அற்புதமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப டீட்டெயிலிங்கான அப்டேட் கொடுக்கலனா கூட ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. லோகேஷ் கனகராஜ் கூட வந்து அடுத்த படம் வந்து இணைய போகிறாரு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைதி 2 திரைப்படத்தை வந்து முடித்த பிறகு அமீர் கான் கூட வந்து அந்த படத்தில் வந்து இணைய போகிறாரு. அதாவது நெக்ஸ்ட் இயரில் வந்து சரியாக சொல்லணும்னா வந்து செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறமேட்டு செப்டம்பர் மாதத்துக்குள்ளே வந்து அந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டு இருக்குது. அந்த படம் வந்து என்ன மாதிரியான படம்னா, ஏற்கனவே வந்து சூர்யா கூட இரும்பு கை மாயாவி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் வந்து பண்ணுறதா வந்து இருந்துச்சு. அந்த திரைப்படம் வந்து சூர்யா சார் வந்து அதுலேருந்து கொஞ்சம் விலகி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்ததுனால இப்போ அமீர் கான் கூட அந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிற மனநிலையில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. இன்னும் மார்க்கெட் பெருசு இல்லை. இரும்பு கை மாயாவிங்கிறது ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது அமீர் கான் சாருடைய மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பெருசு. 2000 கோடி கலெக்ஷன் கொடுத்த ஒரே ஹீரோவாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிறாரு. அதாவது நம்ம தங்கல் அப்படிங்கிற படத்தை வந்து சைனீஸ் மார்க்கெட் உட்பட பயங்கரமான ஒரு மார்க்கெட்டு. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அந்த இரும்பு கை மாயாவி அப்படிங்கிற வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய காமிக் புக்கில் அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்டில்ல கூட இருக்கும், தம்ப்நெயில்ல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். அதை வந்து தமிழுக்கு தகுந்த மாதிரி வந்து எப்படி எடுக்க போகிறாரு, ஹிந்தி மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னா, அவர் வந்து சவுத் இந்தியாவில் வந்து இருக்கிற எல்லா ஆடியன்ஸுமே அட்ராக்ட் ஆகிற ஒரு படத்தை வந்து பண்ணிட்டார். இப்போ நார்த் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இந்த திரைப்படத்தை மட்டும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிட்டார் அப்படின்னா, சவுத் சைட்லேயும் பயங்கர கலெக்ஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, நார்த் சைட்லேயும் கலெக்ஷன் உண்டான வாய்ப்புகள் உண்டு. புஷ்பா 2 எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் உருவாக்குச்சோ, புஷ்பா 2 படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலான சப்ஜெக்ட் தான். பட் ஆனால் சவுத்துலேயும் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, அந்த மார்க்கெட்டிங் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, நார்த்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அந்த லுக்கு வந்து நார்த்தில் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அந்த மாதிரி இந்த படமும் வந்து பெரிய அளவுக்கு வந்து பேசப்படும், பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு என் கூட ஸ்கூலில் படித்த பையன் வந்து இந்த இரும்பு கை மாயாவி அப்படிங்கிற அந்த நாவலை வந்து பயங்கரமாக படிப்பான். வந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்து ஒரு 10 ரூபாயா 5 ரூபா தான் இருக்கும் அப்போல்லாம். அதை வந்து வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு வாரமும் உட்காந்து அந்த பயங்கரமாக படிச்சுட்ருப்பான். ஸோ அந்த நாவல் வந்து அந்த கதையை பயங்கரமாக சொல்லுவான். அது அவன் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பாக இருக்கும், அந்த இரும்பு கை மட்டும் தனியாக போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாகலாம் சொல்லுவான். ஸோ இந்த விஷயத்த அது வந்து நிறைய கிராஃபிக்ஸ் அது பயங்கரமாக செலவு பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். சூர்யா சாரோடைய இப்போ இருக்க மார்க்கெட்டுக்கு அது சரியாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு தெரியும். ஏன்னா கங்குவா திரைப்படத்துக்கு பயங்கர பட்ஜெட் போட்டு அந்த படம் வந்து ஃபெயிலியர் வந்து சந்திச்சுது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெட்ரோ திரைப்படம் வந்து ஓரளவுக்கு சில இடங்களில் வந்து நல்ல பேர் வாங்கியிருந்தா கூட பெரிய இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க முடியாமல் இருக்குது. பெரிய பட்ஜெட், அதாவது இரும்பு கை மாயாவி மாதிரியான பெரிய சப்ஜெக்டை கொண்டு வந்து சூர்யாவுடைய சாருடைய மார்க்கெட்டில் கொண்டு வந்து சேர்த்துனா அது வந்து பிரேக் ஈவன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதனால் வந்து அமீர் கான் சார் கூட பண்ண போகிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா பேசிக்காக அமீர் கான் சாருக்கும் இப்போ சரியாக சில படங்கள் ஓடலை அப்படின்னாலும் கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா சரியான கதையில் வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணிட்டாருன்னா அதோடைய இம்பேக்ட் பெருசு. படம் ஒரு பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆயிரும். அமீர் கான் சார் என்ன பண்ணிடுவார்னா, எப்படி ஷாருக் கான் சார் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலேருந்து அட்லி கூட்டிகிட்டு போய் ஒரு படத்தை பண்ணி பெரிய ஹிட்டு கொடுத்தாரு அப்படிங்கிற பார்த்த பிறகு நம்மளுடைய இவருக்கு வந்து அமீர் கான் சாருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ சவுத்துலேருந்து வேறு புது டேலண்ட்டை கொண்டு வருவோம், நம்ம நார்த் இந்தியாவில் இருக்கிற ஆட்களை வச்சு படம் பண்ணாமல் சவுத்துலேருந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காரு. தாரே ஜமீன் பர் மாதிரியான ஒரு படம் வந்து புதுசாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு சாம்பியன்ஸ்னு ஒரு படம் இருக்குது போல இருக்குது இங்கிலீஷில். அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணி அதை வந்து தமிழில் வந்து ஒரு படம் கல்யாண சமையல் சாதம் அப்படின்னு ஒரு படம் வந்து வந்துச்சு. பிரசன்னா வந்து நடித்த படம், லேக்கா வாஷிங்டன் 2 பேர் சேர்ந்து நடித்த படம். அந்த திரைப்படத்தை வந்து தமிழ் இயக்குனரை கூட்டிகிட்டு போய் தான் ஹிந்தியில் வந்து படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்து பெரிய வந்து இம்பேக்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பாலிவுட்டில் பயங்கரமாக வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதை நம்மளும் எதிர்பார்க்குறோம். ஒரு பேசிக்கான ஒரு படம் தான். எப்படின்னா ஒரு கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் தான் வந்து பண்ண போது டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்கல்ல, ஃபேஸ் வந்து டவுன் சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். உருவத்தை பற்றிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த டவுன் சிண்ட்ரோமில் பாதிக்கப்பட்டவங்களை வச்சு ஒரு டீம் உருவாக்கி அந்த டீமை வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால் சம்திங் வந்து ஜெயிக்க வைக்கிறது தான் வந்து அந்த படத்துடைய கதையாக வந்து காட்டப்பட்டிருக்கு. அது எந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லப்போது, நிஜ வாழ்க்கையிலே டவுன் சிண்ட்ரோமில் பாதிக்கப்பட்டவங்களை வந்து அந்த படத்தில் நடிக்க வச்சிருக்குது அந்த படத்துடைய பெரிய பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அது வந்து பெரிய இம்பேக்ட் உருவாக்கும். அதற்கு பிறகு அமீர் கான் இணைய போகின்ற படமாக லோகேஷ் கனகராஜ் அவருடைய படம் இருக்கும். அப்படிங்கும்போது அவருடைய அந்த விஷனில் அமீர் கான் என்ன மாதிரியான வந்து ப்ரெசன்டேஷனில் வரப்போகிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி கூலி திரைப்படத்தில் வந்து அமீர் கான் சாருடைய கேரக்டர் வந்து சொல்லும்போது அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அது என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இரும்பு கை மாயாவியுடைய ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸே மாதிரி தான் இந்த கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது எந்தளவு உண்மை பொய்ங்கிறது நமக்கு தெரியாது. படம் வந்தால் தான் நமக்கு வந்து தெரியும். கண்டிப்பாக அவருடைய
நடிப்பு உள்ளே இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அது என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை உருவாக்கும் அப்படிங்கிறத படம் வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்டு. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் போடலாம். கூட குறைய நம்ம எதாவது பேசியிருந்தோம்னா அதில் எது கூடுது எது வந்து குறையுது அப்படிங்கிறத கமெண்ட் எழுதுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம், திருத்திக்கலாம். மறுபடியும் மற்ற வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா.